ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மறுபடியும் நம்ம சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்க விஷயமே ஈரான் சம்மந்தப்பட்டது தான். இப்போ ஈரான் ஏன் சம்மந்தப்பட்டதுன்னா, இன்னைக்கு ரொம்ப கொதி நிலையில இருக்கக்கூடிய பேசுபொருளா இருக்கிறதே ஈரான் தான். அப்ப என்னன்னா, அ ஈரான மிரட்டுனாய்ங்க, அதுக்கப்புறம் கெஞ்சினாய்ங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்னாய்ங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முறிஞ்சதுன்னாய்ங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கப்பலா கொண்டு நிறுத்தியிருக்காய்ங்க. ஒரு கப்பல்ல நிறுத்துனாய்ங்க, பத்தலன்னு சொல்லி இன்னொரு யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டுன்னு சொல்லி அந்த கப்பல நிறுத்துனாய்ங்க. அதுக்கு சப்போர்ட்டா ஏகப்பட்ட கப்பல். அப்புறம் F-35 இருக்கிறத பூரா எடுத்து கொண்டு ஜோர்டான்லயும், கத்தார்லயும், இதுல இஸ்ரேல்லயும் நிறுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அ பிப்ரவரி 17 இன்னைக்கு ஜெனீவால பேச்சுவார்த்தை இருக்கு அப்படிங்கிறது. இது எப்படின்னா, அ இவரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் அவர் டைரக்ட்டா பேச்சுவார்த்தை இல்லாம, இன்டைரக்ட்டா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். அவரு அ அயத்துல்லா கமேனிய மீட் பண்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். நான் மீட் பண்ண தயாரா இருக்கேன். ஒண்ணு நேரடியா ஈரான்லயோ அல்லது வேற எங்கேயாவது காமன் பிளேஸ்லயோ பொதுவா என்ன செய்வாங்க, சவுதி அரேபியாலயோ அல்லது கத்தார்லயோ மீட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்ப மீட் பண்ண தயாரா இருக்கேன். அப்படின்ற அளவுக்கு அவர் விருப்பம் தெரிவிச்சதே ஒரு என்னது ஈரானுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனா அது ஈரானுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா கூட, இவங்க குள்ளநெறி வேலையெல்லாம் பார்ப்பாய்ங்க. ஏதாவது கொஞ்சம் சொல்லி கையெழுத்தெல்லாம் போட வச்சுட்டு, கடைசியில ம சைனாவுக்கு செக் வைக்கிற மாரி வைப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்றாங்க, அடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நெத்தன்யாகு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு 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 மிசைல தூக்கி போட்டுருவோமே! ஈரான்ல போட்டு விட்டோம்னா, அவங்க திருப்பி அடிப்பாங்க. அப்புறம் திருப்பி நம்ம கப்பல்லேருந்து தாக்குவோம். அப்புறம் கப்பல அடிப்பாய்ங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஜோர்டான்லேருந்து, கத்தார்லேருந்து அடிப்போம். அப்புறம் கத்தார திரும்ப இவங்க தாக்குவாய்ங்க. அதை இடைமறிப்போம். அப்புறம் இங்க அடிப்பாங்க, அங்க அடிப்பாங்க. அப்புறம் ஹவுத்தீஸ் வருவாய்ங்க. அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் வந்தா, நம்ம அதுக்கப்புறம் சமாதானம் ஒரு மாரி எல்லாம் பாதி அழிஞ்சு முடிஞ்ச உடனே சமாதானம். திரும்ப பாதி அழிஞ்ச இஸ்ரேலுக்கும், பாதி அழிஞ்ச ஈரானுக்கும் அவர் தலைவரா இருக்கு. இஸ்ரேலுக்கு நான் தலைவரா இருப்பேன். அப்படின்ற மாரி அவரோட ஐடியா. ஆனா, இது எதுவுமே நடக்கலைங்கிறதுல ரொம்ப சோகத்தில இருக்காரு. வெறி புடிச்ச மாரி சோகத்தில இருக்கிறாரு நெதன்யாகு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அ இந்த பேச்சுவார்த்தைக்கு பச்சை கொடி காட்டியிருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்தா, அமெரிக்காவுக்கும் நல்லது, ஈரானுக்குமே நல்லது அப்படிங்கிறது தான். இப்ப இந்த இடத்துல சைனாவோட நிலைமை என்னன்னா, சைனா பேச்சுவார்த்தை பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பெல்ட் அண்ட் சில்க் ரோடா இருக்கட்டும், நாங்க பண்ணிட்டு இருக்க அந்த அ ம இத ட்ரேடிங்க உலகளாவிய ட்ரேடிங்க நாங்க கன்டின்யூ பண்றோங்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும். அது போக ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சு, ஈரானுக்கான சாங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? பொருளாதார தடைய முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணிருவாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருவாங்க. அப்போ ஈரான் எல்லாரோடையும் வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா, ஈரானோட வசதிக்கும், வளமைக்கும் அது என்ன பண்ணும், இப்போதைக்கு ஒரு 42லேருந்து 45 லட்சம் அ பேரல் பெர் டே எடுத்துக்கிட்டு இருக்கா. அ அத மேபி ஒரு 1,00,00,000 பேரலா ஆக்குற வாய்ப்பு இருக்கு. அல்ல 75,00,000 80,00,000 பேரல் ஆக்குனாங்கன்னா, அவங்களுக்கு நேரடியா வருமானம் வந்துரும். எல்லா நாட்டில இருந்தும் மருந்து பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்தா மக்கள் சந்தோஷமாயிருவாய்ங்க. அதுக்கப்புறம் அந்த $1க்கு ஈக்குவலா ஓ 15,00,000 அ ஈரானியன் ரியால் இருக்கா? அத குறைஞ்சு மேபி ஒரு 2,00,000 3,00,000 ரியால் ஆகலாம். அல்லது 1,00,000 ரியால் ஆகலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு ஒரு 50,000 ரியாலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா, ஈரானோட பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வந்துரும். அதே நேரத்தில ஈரான் சைனாவுக்கும் நிறையா குடுக்க முடியும். தடையே கிடையாது. அப்படின்ற ஒரு சூழல்ல என்ன நடக்கும்? எ இவிங்க தான் இஸ்ரேல் மட்டும் தான் ரொம்ப சோகத்தில போயிருவாங்க. ஏன்னா, என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு பொழப்புன்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, யார அடிக்கணும்னு இருக்குல்ல. அதுல ஒரு பெரிய சிக்கல். இப்போ அ இன்னைக்கு ஜெனீவால பேச்சுவார்த்தை என்ன நடக்க போகுது? ஏன்னா அதுக்கு பெசஸ்கியான் பேச்சுவார்த்தைக்கு பெசஸ்கியான் அவர் அப்பாஸ் ஆராக்சி இப்ப பேச்சுவார்த்தைக்கு போறாரு. அவர் தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க சுமூகமா பேச்சுவார்த்தை பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்றாரு. அது போக நாங்க நியூக்ளியர் இத பத்தி என்ரிச்மென்ட் அத பேச்சுவார்த்தை தயாரா இருக்கோம். அதே நேரத்தில சாங்ஷன லிஃப்ட் பண்ணணும். அதாவது பொருளாதார தடைய தூக்கிறணும். எங்க மேல பொருளாதார தடை விதிக்கக்கூடாது அப்படின்ற அந்த அதே இதுதான். எப்போ இங்க ஒமான்ல வச்சு பேச்சுவார்த்தை நடந்துச்சோ, அந்த பேச்சுவார்த்தை போய் அடுத்து கரெக்ட்டா ஒரு 50 நிமிஷத்துல எல்லாமே பிரேக் ஆயி வந்துருச்சு. அதே கண்டிஷன்ல தான் ஈரான் இருக்காங்க. இல்ல எனக்கு வேற வேற அழுத்தம் குடுக்குற இடத்துல தான் அமெரிக்கா இருக்காங்க அப்படின்ற சூழல்ல இன்னைக்கு ஜெனீவால. ஜெனீவால என்ன சொன்னாங்கன்னா, போனா ஏதாவது இழுத்து புடிச்சு ஈரான சம்மதிக்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் அவ்வளவு ஈஸியான நாடு இல்ல அப்படிங்கிறது தான். சரி இதுல சம்மந்தமே இல்லாம இன்னொரு பக்கம் குரல் லப லபன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. யார் தெரியுமில்ல? ரெஸா பலோவி.
அந்த பழைய ஷா மன்னரோட கடைசி வாரிசு ஒருத்தர் இருக்கிறார், அமெரிக்கா சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவர் என்ன சொல்றாரு, "நோ, நோ நீங்க வந்து ரெஜிம் சேஞ்ச பத்தி பேசுங்க. வெறுமனே இந்த இத பத்தி நியூக்ளியர் என்ரிச்மென்ட்ட கண்ட்ரோல் பண்றத பத்தி மட்டும் பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க ரெஜிம் சேஞ்ச பத்தி அந்த அயத்துல்லா காமெனிய தூக்கி போட்டு என்னைய வந்து அங்க உட்கார வைங்க. நான் வந்து உங்களுக்கு அழகான தலையாட்டி பொம்மையா இருப்பேன்." அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்வாங்க? அதாவது கூட செல்லப்பிள்ளையா இருக்கலாம். அந்த செல்லப்பிள்ளை வந்து வலிமையான பிள்ளையா இருக்கணும். அவர் வந்து ரேசா பாலேவி உள்ள போனா, அவருக்கு ஆதரிக்க ஆளே இல்லையே! என்னன்னா, அ கடந்த 11ஆம் தேதி அ 11, 12 அந்த 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 ரேஞ்சில இவங்களுக்கு 47வது வருஷம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் செலிப்ரேஷன் நடந்துச்சு இல்லையா? அந்த நடந்ததுல லட்சக்கணக்கான பேரு 1400 இடங்களுக்கு மேல வெளியில வந்து மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்க இல்லையா? இந்த மக்கள் முன்னாடி ரேசா பாலேவி போயி, நான் வந்து இப்போ அமெரிக்கா சார்பா இந்த மாரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏன்னா அந்த டைம்ல அவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரோட ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இஸ்லாமிக் கல்ச்சர் எல்லாம் மறந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்தாங்க. அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் எப்பவுமே மக்கள்ட்ட வந்து ஸ்பிளிட் ஆயி தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் என்ன செய்வாங்கன்னா, நீங்க ரொம்ப அடக்குமுறை பண்றீங்க அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்ல நீங்க வந்து அவுத்து விட்டுட்டீங்க அப்படிம்பாங்க. இது 2மே தவறா இருக்கும். ஆனா, இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற அயத்துல்லா கமேனி இருக்கிற இந்த ரெஜிம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஓகே நீங்க வந்து எப்படி வேணாலும் ஆடை கட்டுப்பாடு பெரிய அளவுக்கு இல்ல. என்னன்னா, நீங்க ஒ ஒ அதாவது லா அண்ட் ஆர்டர் கெடாம நீங்க எப்படி இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. சவுதி அரேபியாலயே அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற சூழல்ல ரேசா பாலவி சொல்ற வார்த்தை வந்து எடுபடாம போயிரும் அப்படிங்கிறது தான். அதனால இப்போ வந்து இந்த மாரி ஒரு சூழல்ல அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே, இங்க வந்து ஓமான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை இல்லாம ஏன்னா அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா, அங்க வந்து அந்த ஓமானோட ஒரு எண்டு தான் அ இந்த இது நம்ம ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். அந்த இதுலயும் பிரச்சனை வந்துறக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எதிர்காலம். ஏன்னா அவங்க எல்லாமே இந்த குரூட் ஆயில் நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்பியோ அல்லது வேற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இல்ல வேற மாரி என்ன நம்பிலாம் இல்ல அவங்க ஆக்சுவலா மொத்த அரபு நாடுமே என்ன ஏதோ இயற்கை வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கு. இந்த மாரி பெரிய அளவிலான டெபாசிட். டெபாசிட்னா என்ன? ம ம பூமிக்கு கீழ அ என்னது லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அ திரவ தங்கம் அப்படிங்கிற அந்த குரூட் ஆயில் கிடைச்சிருக்கு. அத மட்டும் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஓரளவு வந்து அந்த நாட வந்து முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயங்கர பாலைவனமா ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில அந்த நாட்ல வந்த வருமானத்த வச்சு வெளிநாடுகளுக்கு எக்கச்சக்கமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணது. ஏன்னா மன்னர் குடும்பம். அந்த குடும்பம் எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. சொந்த மக்கள வந்து பட்டினி போட்டாங்களான்னா, பட்டினி போடல. ஆனா அதையும் மீறி இங்க இவ்வளோ வருமானம் வந்துச்சு. அந்த வருமானத்த வச்சு உள்நாட்ல என்ன வேற ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது இல்ல. வேற இண்டஸ்ட்ரீஸ் என்ன டெவலப் பண்ணியிருக்குன்னா பெருசா இல்ல. ஏன்னா இத அலைடு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோட அலைடு இண்டஸ்ட்ரி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அத தாண்டி வேற புதுசு புதுசா ஒரு கார் உற்பத்தியா இருக்கட்டும், மொபைல் மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், வேற இப்ப சைனா எடுத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பயங்கரமான உற்பத்தி பொருளாதாரம் அங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் வித்து வித்து அது சம்மந்தப்பட்ட இப்ப சவுதி அரேபியால பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் யான்பு, இன்னொரு பக்கம் அல் ஜுபைல். ஜுபைல்ல பார்த்தீங்கன்னா, பை ப்ராடக்ட்டுக்கான அந்த குரூட் ஆயில்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்க்கான இண்டஸ்ட்ரீஸ் நெறைய இருக்கு. ஸோ, அத தாண்டி வேற ஒரு ஏற்கனவே சொன்ன மாரி தான். கார் மேனுஃபேக்சரிங்கோ, மொபைல் மேனுஃபேக்சரிங்கோ இப்படி ஆரம்பிச்சு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் மேனுஃபேக்சரிங்ல ஆரம்பிச்சு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல சவுதியில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா விளைய வைக்கிறாங்க. ஆடு, மாடு, கோழியிலேருந்து எல்லாமே பண்றாங்க. ஒட்டகம் பண்ணை இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ ஓரளவு வந்து அந்த சீதோஷ்ண நிலைய அ ம கண்ட்ரோல் பண்ணி அ ம அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பணம் செலவாகும். அங்கே வரக்கூடிய பணத்த அதுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து அ அங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, திரும்ப கற்காலத்துக்கு போயிருவோம்னு எல்லாருக்குமே ஒரு பயம். ஏன்னா, இப்ப இங்க இருக்குது அ ஒரு என்னது ஒரு பேஸ்லெஸ் எக்கானமி தான் அது. ஏன்னா, இவங்க வந்து அடிச்சு விட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ரகல வந்துருச்சு அப்புட்ன்னா, அதோட அங்க வந்து சோலி முடிஞ்சிரும் அப்படிங்கிறது. அதனால இந்த பிரச்சனை வராம முடிஞ்ச அளவுக்கு அது சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போதைக்கான ஒரு அவங்களுக்கான இது. அதனால என்ன பண்ணாங்க, கத்தார் வந்து ரொம்ப முனைப்பா இருக்காங்க. ஓமான் முனைப்பா இருக்காங்க. சவுதி அரேபியா நம்ம பிரச்சனையே வேண்டாம். ஈரானோடையும், ஹவுதீஸோடையுமே நம்ம இணக்கமா இருப்போம்ன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜெனீவால பேச்சுவார்த்தை என்ன நடக்கப் போகுது? என்ன மாதிரி விளைவுகள் வரப்போகுது? எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு உடனே வந்து முடிவெல்லாம் வராது. ஆனா, ஆ சண்டை வந்து ரொம்ப ஒரு மாரி எரப்ட் ஆகி பயங்கர சூடு இருக்கு இல்லையா? அந்த கொதிநிலை வந்து கொஞ்சம் குறையக்கூடும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி அடுத்து என்ன வருதுங்கிறத அடுத்தடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.